மொழி போற சொல்லக்கூடிய ஒரு படம்னு சொல்கிறாங்களே, போய் பார்த்தேன். பார்த்ததுலேருந்து எனக்கு ஒரு மன கொதிப்பு தான் அதில். ஏங்க என்ன அப்படின்னாக்கன்னா, அந்த படத்தில் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, முழுக்க சினிமாத்தனம் என்பது எல்லாருமே இருக்கும், அது இல்லைன்னு சொல்ல வரல. தெலுங்கு மொழியினர் இந்த திராவிட மொழி போராட்டத்தை முன்னடத்தினார்கள் அப்படின்னு தான் பதிய வைக்கிறாங்க ஒரே லைனில். அதில் அதாவது தெலுங்கு இனத்தினர் முதல்ல வந்துட்டு திராவிட ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு இருந்தாங்க மொழிப்போர் இதில். இப்போ வந்து அவங்க ஸ்டிக்கர் ஒட்டுறாங்களோ அப்படின்றத அதில் பதிவு வைக்கக்கூடிய ஒன்லைன் அப்படின்னு. அந்த இயக்கியவர்கள், தயாரித்தவர்கள், வெளியீட்டாளர்கள், நடித்தவர்கள் எல்லாருமே இந்த மொழியை சேர்ந்தவர்கள் தான். ஒருவர் வந்து பிற மொழி, இதுலேயே வேறு பக்கத்து மாநிலம். நீங்கள் வேறு மொழியாக இருங்க, மாநிலமாக இருங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு அது இல்லைல்ல பிரச்சனை. இவர்கள் இல்லாமல் இந்த போராட்டம் நகரில் இவர்களும் பங்கெடுத்தார்கள்ன்ற மாதிரி தான் அதுக்குள்ளே மையமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. போகிற போக்கில் முதல்ல அந்த ஸ்டோரி சொல்லுவாங்கள்ல, ஒரு முன்னோட்ட கதையை சொல்லும்போது தலைவர்கள் உள்ளிட்ட அப்படின்ற இடத்துல வரப்ப டக்குன்னு பெரியாரும் அண்ணாவை நீங்கள் காட்டுறீங்க. அவர்கள் மட்டும்தான் அந்த போராட்டத்தை முன்னெடுத்தார்களா அப்படின்றது இருக்கணும். அப்புறம் மற்ற தலைவர்களும் சேர்ந்து அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க. இதை முக்கியத்துவம் காட்டுறீங்க, இந்த 2 தலை மட்டும் முக்கியத்துவம் காட்டி இவர்கள் தான் இந்த இதை முன்னெடுத்தாங்கன்னு. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அடியும் தெரியாத முனையும் தெரியாத ஒருத்தராக இருந்தவர் தான் ஈவே ராமசாமி. அப்படி சொல்லிட்டீங்க. இல்லை, விளையாட்டுக்கு இல்லை, நீங்கள் அவர் அதில் முதன்மைப்படுத்துறீங்க. அதில் இன்னொரு வசனம் வருது, பெரியார் அண்ணா கிட்ட விருது வாங்க நீ இந்தி மொழியை படிச்சுக்கலாமா. முதல்ல அவர் தான் புறநானூற்று படைன்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் வச்சு தொடங்குறாரு. அந்த போராட்டம் ஒன்று தொடங்கும் போது அதில் எரிப்பு சம்பவம் வந்து ஒருத்தர் இறந்து போயிடுறாரு, கூட இருந்த சக தோழர் ஒருத்தர். அதனால் இந்த மாதிரி போராட்டம்லாம் இனிமேல் வேணான்னு விட்டுட்டு அவர் ஹிந்தி படிச்சுக்கிட்டு அரசு வேலைக்கு போகிறாரு. அது ஒரு கதை. அது அவரை நீங்கள் காட்டுற விதமாக என்னவா காட்டுறீங்க, புரியுதில்ல உங்களுக்கு? அந்த போராட்டம் தொடங்குனதுலேருந்து முடிகிற வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37 தொடங்குது. சரி, தொடங்கும் போது முத வந்தாக்கா இது ஒரு இனத்தை அழிப்பதற்கான முதல் வேலை. இதுதான், மொழியை அழிச்சாங்கன்னா இனம் அழிந்து போயிடும். இது வந்து இன்னைக்கு விட்டுடக்கூடாது. எத்தனை மொழியை வேணாலும் ஒருத்தர் கற்றுக்கலாம், யாருக்கும் எதிரியில். ஆனால் திணிக்கக்கூடியது இருக்குல்ல, 100 பள்ளிகளில் இந்திய திணிப்பு அப்படின்றது தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்போது அதை முதல்ல எதிர்த்து அறிக்கை எழுதியவரே ஈழத்து சிவானந்த அடிகளார் தான். அப்புறம் சோமசுந்தர பாரதியும் தமிழ் அறிஞர்கள், மறைமலர்கள், இன்னும் மற்றவங்க எல்லாருமே சேர்ந்து மிகப்பெரிய அளவில் எல்லாம் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணி அங்கங்கே நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த அறிக்கையை வந்து அன்றைக்கி பத்திரிக்கை நம்ம பக்கத்தில் எதுவும் இல்லை, இவன் நம்மால் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஈரோட்டுக்கு போய் ராமசாமி நாயக்கர் ஐயாவை பார்த்து இந்த மாதிரி இந்த அறிக்கையை பார்க்கணுன்னு அறிக்கையை வாங்கி படித்து பார்த்து இதெல்லாம் நான் போட மாட்டேன் அப்படின்னு மறுத்துட்டார். சரி, மறுத்துட்டார். இதுதான் வரலாறு. மறுத்துட்ட பிறகு அவர் என்ன பண்ணுறாரு, முதல்ல இதை பற்றி சொல்லிடுறேன், இந்த கூட்டத்தை பற்றி என்ன பங்களிப்புன்றதை சொல்லிடுறேன். மறுத்துட்ட உடனே என்ன பண்ணுறாங்க, அது பிற்பாடு ராஜகோபாலாச்சாரி முதலமைச்சர் அவர் வீட்டுக்கு முன்பாக சோமசுந்தர பாரதியார் ஒரு நாளைக்கு, எழுத்தடிகளார் 3வது நாள், அப்புறம் இன்னொருத்தர் விநாயகன் சொல்லிட்டு ஒருத்தர், இன்னும் 13 பேர் வந்து அவர்கள் தலைமையில் கூட்டமாக போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, இதை வந்து நீங்கள் திரும்ப பெறணும் அப்படின்னு. அப்போ வந்து இந்த மாதிரி போராட்டத்தில் நடத்தாதீங்க, நான் காசு தரேன், நீங்கள் வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்னு எழுதுகிறவர் பெரியார். புரியுதில்ல உங்களுக்கு? அப்புறம் இந்த போராட்டம் தமிழ்நாடு முழுக்க அப்படியே பற்றி எரிய ஆரம்பிக்குது. அங்கங்கே நடத்துகிறப்ப தான் 3வது மாநாடு நடத்துகிறாங்க திருச்சியில். சோமசுந்தர பாரதியார் நெல்லையிலிருந்து தொடங்கி அப்படியே அங்கங்கே நடத்திக்கிட்டே வரப்போ 3வது மாநாடு திருச்சியில் நடக்கும்போது தான் இந்த சமூகத்தில் இதை நம்ம கலந்துக்கலைன்னா நம்மளை தூக்கி வெளியே போட்டுருவாங்க, ஒதுக்கிடுவாங்கன்ற அச்சத்தில் உள்ளே வந்து ஒட்டுறாரு. அங்கே தான் வந்து ஒட்டுறாரு. அதுலேருந்து அப்படியே அங்கங்கே பங்கு எடுத்துக்கிட்டு திருவல்லிக்கேணியில் அந்த மாநாடு முழுக்கது. அங்கே தான் தமிழ்நாடு தமிழருக்கு இன்றைக்கும் திராவிடர்களும் திராவிடம் சார்ந்த இடதுசாரி போர்வையை போத்திட்டு இருக்கிற ஒரு சில மொழியாளர்களும் சேர்ந்து பெரியார் தான் அந்த தமிழ்நாடு தமிழருக்கின்ற முழக்கத்தை வைத்தார்னு பொய்யா புரட்டுவாங்க. அதுக்கான ஆவண நூல்கள் நிறைய இருக்குது. அதை வச்சது முன்மொழிந்தது அந்த மாநாட்டில் மறைமலை அடிகளார் கொண்டுட்டு வராங்க. சோமசுந்தர பாரதியார் வழிமொழிகிறார். மற்ற 13 பேர் அதில் வழிமொழிகிறாங்க. அதில் ஒருவர் தான் ஈவே ராமசாமி நாயக்கருங்கள பெரியார். அவரும் அந்த கூட்டத்துக்கு ஒத்துழைச்சார், அவரும் எழுதினார், அவரும் வந்து ஆர்கனைஸ் பண்ணார், அவரும் செய்தார், அதை மறுக்கவே இல்லை. அதுக்கு பிறகு வந்து இவர்கிட்ட நீதி கட்சி கொடுத்துட்றாங்க. அதோட தமிழ்நாடு தமிழருக்கு என்ற கோரிக்கை கைவிட்டுட்டு திராவிட நாடு திராவிடருக்கு என்ற கோரிக்கை கையில் எடுத்துகிட்டு 38 எடுத்துகிட்டு ஓட ஆரம்பிக்கிறார். இந்த பக்கம் திரும்பவே இல்லை. திரும்பவும் மொழிவாரி மாநிலம் பொட்டி ஸ்ரீராமுல வந்து தொடங்குறாரு, உயிர் தியாகம் பண்ணுறாரு, பெரிய கலவரம் வருது. அதை ஒட்டி நேரு வந்து ஒத்துக்கிறாரு. முதல்ல ஆந்திர பிரதேசத்தை பிரிக்கிறேன்னு ஒத்துக்கிட்ட பிறகு மொழி பிரிப்புக்கான மாநில எல்லை பிரிப்பு நடக்குது. அந்த எல்லை பிரிக்கிறதுல கூட தமிழர் தலைவரில் அவர் நிற்கவே இல்லை. யார்? பெரியார் நிற்கவே இல்லை. மொழியை வந்து தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரான்னு பிரிஞ்சுட்டு இருப்பாடு. திராவிடன்னு எங்கே இருக்குது? இது 4 சேர்ந்து தானே திராவிட நாடு வாங்க போகிறோன்னு நீங்கள் சொன்னீங்க. அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகால், அதுக்கு இல்லைன்னு ஆகிப்போச்சு இல்லை. பிறகு தான் திரும்பி வராரு பெரியார். 56க்கு தான், அதுக்கு முன்னாடி தான் வந்து தமிழ்நாடு தமிழருக்கு என்ற கோஷத்தோடு வந்து நிற்கிறார். இதுதான் வரலாறு.
அண்ணாதுரையை எடுத்துக்கிட்டாக்கா 65ல் மாணவர்கள் எழுச்சி மிக பெரும் அளவில் நடக்குது. காட்டு மேனிக்கு சுட்டு குருவியை சுடுற மாதிரி 400 பேர்னு கணக்கு சொல்கிறாங்க. 500 பேருக்கு மேலே இருக்குன்னு சொல்ல வராங்க. இன்னும் எக்கச்சக்கமான பேர் கணக்கு இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க. கொடூரமாக இராணுவத்தை வச்சு ஒடுக்குது அன்றைக்கி இருந்த பக்தவத்சலம் அரசு. முதலமைச்சர் அவருங்க நடந்துட்டு இருக்கிறப்ப பொள்ளாச்சி, திருப்பூர் மற்ற பகுதியில் வந்துட்டு 100 கணக்கில் பணத்தை மொத்தமாக போட்டு எரிச்சு குவிச்சதெல்லாம் அதில் இந்த சீன்லாம் அதில் காட்டுறாங்க. அது நடக்க அதெல்லாம் வருது. இவ்வளோ பங்கெடுத்துக்கிட்ட இந்த போராட்டத்தில் திமுக நேரடியாக எங்கேயுமே இல்லை. ஆனால் அதில் வந்து என்னன்னாக்கா அடிக்கும்போது ஒரு வசனம் வருது, என்ன எங்களை அடிக்கிறீங்க, அதுக்கு எங்கள் தலைவருக்கு மட்டும் தெரிஞ்சுதுனா அதாவது அண்ணாவை சொல்கிறாங்க, உங்கள் நொன்னனே உள்ளத்தான் இருக்கிறாரு, இப்போ நான் உள்ள கொண்டு அடித்து வச்சுட்டு சொல்கிறாங்களா, வருதா வசனம், உங்கள் நொன்னனே உள்ளத்தான் இருக்கிறாரு போடா அப்படின்னு அடிக்கிறாங்கல்ல. அது அண்ணாவை அங்கே வந்து முன்னப்படுத்துது. மாணவர் எழுச்சி போராட்டம் இப்படி கொத்து கொத்த இறக்கிறத பார்த்துட்டோன்னு அண்ணாதுரை வந்து உடனே மாணவ போராட்ட தலைவர் குழுக்கள் இருக்காங்களா கூப்பிட்டு பேசுகிறாங்க. அதில் காளிமுத்து என்ன உங்களுக்கு, அப்புறம் பின்னால சபாநாயகராக இருந்த அந்த காளிமுத்து, அப்புறம் பிற்பாடு அன்னைக்கு இருந்து நடராசன்லாம் கூட அதில் இருந்துட்டு இருந்தாங்க. காமராஜரை தோற்கடித்த மாணவர் சீனிவாசன், இப்படி நிறைய பேர் அதில் போராட்ட குழு தலைவர்களாக அங்கங்கே ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் கூப்பிட்டு எல்ஜி இப்போ ஒரு 2 நாளுக்கு முன்னாடி இறந்து போனார் எல் கணேசன், அவர்லாம் அந்த போராட்டத்தில் ஒரு தலைகர்த்தா, மாணவர்களுடைய தலைகர்த்தா. கூப்பிட்டு பேசும்போது இந்த போராட்டத்தை இதுக்கு மேலே நடத்தாதீங்க, வித்ட்ரா பண்ணிடுங்கன்றார். இறந்து போயிருக்கிறாங்க, 100 கணக்கில் இறக்குறாங்க. வித்ட்ரா பண்ணுன்னா என்ன அர்த்தம்? ஒரு உறுதி சொல்லணும் தானே இந்த உயிர் தியாகம் பண்ணுறோம் மொழிக்காக. எப்படி நான் அப்போ சொல்லக்கூடிய அண்ணா கிட்ட எல் கணேசன் சொன்னது இன்னைக்கு பல பேட்டிகள் இருக்குது. கெடுவாய்ப்பாக நீ என் தலைவனாக இருந்துட்டேன்னா உன்னை நான் சுட்டு கொண்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். நேருக்கு நேராக சொல்கிறார் ஆங்கிலத்தில். கெடுவாய்ப்பாக நீ என் தலைவனாக இருந்து விட்டால் இல்லை நான் நேரம் சுட்டு கொண்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அவ்வளோ ஆதங்கம். 100கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்கள் வெறுத்து போய் கட்சி விட்டு ஒதுங்கினவங்களாம் இருக்காங்க. கடிதம் ரத்தத்தில் எழுதி போட்டவங்களாம் இருக்காங்க. இத்தனைக்கும் கருத்து கேட்போன்னு நடத்துகிறாரு, இது வேண்டுமா அப்படின்னு. திராவிட நாடு கோரிக்கை கைவிடக்கூடாதுன்னு ரத்தத்தில் கையெழுத்து போட்டவங்க அன்றைக்கி துரை மதிவாணன் திமுக கூட இருந்தவர், கலைஞர் கூட ஒன்றா ஜெயிலில் இருந்தவர். பிறகு ஒரு தமிழ் ஆசிரியராக வெளியேறி தமிழாசிரியர் ஆகிட்டு இன்றைக்கி ரிட்டையர்ட் ஆகிறப்ப அவர்கிட்ட நான் அதை பதிவு பண்ணியிருக்கிறேன். அப்போ அவர் சொல்கிறார் இந்த மாதிரி இந்த வார்த்தையை. நாங்கள் எல்லாம் கொதிச்சு போய் என்னன்னா திராவிட நாடு ஏதோ ஒரு நாடு வாங்கிட்டு இப்போதைக்கு தனியாக இருந்துருச்சுன்னா எதிர்காலத்தில் அது பிரிஞ்சு போகும்போது தமிழ்நாடு தனியாக இருக்கணும் நமக்குன்னு நாங்கள் அந்த அளவில் பார்த்தோம். துரோகம் பண்ணிட்டாருன்னு எதுக்கடான்னு பார்த்தா நல்லா படிச்சிருந்தான், ஆசிரியர் வேலை கிடச்சி நான் போயிட்டேன். போன பிற்பாடு என்னை கருணாநிதி உடலை என்ன வந்துட்டு என்னை கேட்டுக்கிட்டே இருந்தாருன்றாரு. அது வேற கதை ட்ராக். இப்படி தான் இருந்தது அண்ணாவுடைய பங்களிப்பு. மாணவர்கள், திமுக மாணவர்கள் பங்கேற்றார்கள். அதில் மறுப்பு எல்லாம் சொல்ல முடியாது. அது வந்து பொய் இல்லைன்ற. அதில் அது வந்து அது இளைஞர்களாக இருந்தாங்க. அன்னைக்கு அந்த கருத்து அது பேசிக்கிட்டு இருந்தது, மொழி இனம் அப்படின்னு காங்கிரஸுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த கருத்து பேசுனது அந்த உணர்வால போய் திமுக இருந்து செயல்படுறாங்க. அது எல்லாமே அப்படியே திமுக உணர்வாளர்களாக மாறுறாங்க. அவ்வளோதான் விஷயம். நீங்களும் திமுக அந்த காலத்தில் சப்போர்ட்டாக தானே இருந்திருப்பீங்க. 2009 வரைக்கும் எல்லாம் அதில் தானே இருந்தோம். புரியுதுல உங்களுக்கு? அந்த ஒரு உணர்வுல தான். அந்த உணர்வு அன்னைக்கு நமக்காக பேசுகிறான், மொழின்றான், என்னன்றான், புரியுதுல உங்களுக்கு? அந்த அடிப்படையில் எல்லாம் ஆர்கனைஸ் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சொன்னது மட்டும் இல்லாமல் போராட்டம் நடந்த 2வது நாள் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு அண்ணாதுரை. இந்த போராட்டத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தொடர்பு இல்லை, பின்வாங்கிறாரு. 65 அத்தனைக்கும் 67 தான் எலெக்ஷன் வருது. அந்த கோபத்தில் தான் வரலாற்றிலே பார்க்க முடியாத அளவுக்கு பெரும் பெரும் மலைகள் காமராஜரை போன்றவங்களாம் தோற்றது அந்த 67 தேர்தல். ஏன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டத்தினுடைய தாக்கம் அப்படியே 2 வருஷம் இருக்குது. ஒரு குடும்பத்திலையும் இழந்துட்டு நிற்கிறாங்க. 600 பேருக்கு மேலே நிற்கிறாங்க. 1000 பேருக்கு மேலே ஊனம், பலாயிரம் பேர் சிறை. நினச்சி பாருங்க அந்த தாக்கம் உங்களுக்கு இருக்குல்ல. இவ்வளவும் நடந்ததுக்கு காரணம் இந்த 2 பேர். இவர்கள் தான் வந்து இதுக்குள்ளே இருந்தாங்க. மற்ற தலைவர்கள்லாம் நீங்கள் பின்னாடி வைக்கிறீங்க, கொண்டு வந்து ஒட்டுறீங்க. அதில் மட்டும் இல்லாமல் அந்த கதாநாயகி வந்துட்டு தெலுங்கு பேசிக்கிட்டு இருக்கட்டும். இல்லை நீ பேசுங்க, இல்லைன்னு சொல்ல வரல. என்னடா தெலுங்கு எங்களை வந்து இப்படி பண்ணுறீங்க, நான் இந்த மண்ணில் தான் பிறந்தேன், இங்கே தான் வளர்ந்தேன், தமிழ்னா நானும் பேசுவேன் அப்படி ஒரு வார்த்தையை வந்து சொல்லிடுறாங்க, அதை மியூட் பண்ணிடுறாங்க. உடனே அவங்க கோவப்பட்டு நான் இங்கே தான் வந்து பிறந்தேன் அப்படி சொல்லுவாங்க. அதை இன்னொரு வசனம் என்ன வருதுனாக்கா, தெலுங்கு ஆட்சி மொழின்னு சொன்னாலும் நானே போராடுவேன் அப்படின்ற வசனம் வந்து. கதாநாயகனுடைய அப்பா வந்து ராவ், அவர் இந்த போராட்டத்துக்கு மினிஸ்டர், இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டை காட்டுறீங்க. அந்த மாதிரிலாம். அதை விட இன்னொன்று புறநானூற்று படைன்னு ஒன்று ஆந்திராவிலேருந்து வருது, தெலுங்கானாவிலேருந்து வருது, கன்னடாவிலேருந்து, வெஸ்ட் பெங்கால்லேருந்து. இந்த எல்லாரும் சேர்ந்து இந்த போராட்டத்தை நடத்துன மாதிரி ஒரு 420 வேலை இதை விட வேற யாரும் செய்யும். இதை தான் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு வந்தேன். எந்த அளவுக்கு பிற மொழியாளர்களுடைய பங்கு இதில் இருந்தது, இவங்க காட்டுற எந்த அளவுக்கு உண்மை பொய்யன்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டுக்குள்ள இருந்த பிற மொழியாளர்கள் பங்கெடுத்து இருக்கலாம். சரி, அவங்க நம்ம மறுக்கலை. யார் யாரா இருப்பாங்க அப்படி பார்த்தாலும் அண்டை மாநிலத்திலான ஒரு சில தெலுங்கு பேசுறவங்க இருக்கலாம், கர்நாடகா யாராவது ஒருத்தர் 2 பேர் இருந்திருக்கலாம், இல்லைன்னு மறுக்கவே இல்லை. ஆனால்
பெரும் படையாக திரண்டு இந்த போராட்டத்தை எல்லாரும் சேர்ந்து நடத்தின மாதிரி நீ காட்டுறீங்களா? அப்படி காட்ட வேண்டிய அவசியம் என்ன? வரலாற்று திருப்பு இதுதான் 420 சீட்டிங்ன்றது. புரியல? உங்ககிட்ட அதிகாரம் ஒன்று இருக்குதுன்றதுக்காக நீங்கள் வரலாற்றை இப்போ திரிக்கக்கூடாது. இது எங்கே போய் முடியும்னாக்கா, கட்டபொம்மன் இந்த வசனம் பேசுறதை நான் பலத்துக்கு இது உதாரணமாக காட்டுறேன். நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக எல்லாத்துலேயும் நான் அதை சொல்கிறேன். என் ஊடகத்துலையும் சொல்லியிருக்கேன். கட்டபொம்மன் வந்து வசனம் பேசலான்னு வரல, அந்த வசனம் அவர் பேசலை. கொங்க 8 நாடுன்னு இருக்கக்கூடிய தேவர் சமூகத்தை சேர்ந்த அன்னைக்கு அங்கே ஆண்டுகிட்டு இருந்த அவர்கள் தான் பிரிட்டிஷ் படையெடுத்து அந்த பக்கத்தில் வர கணவாய் பகுதி, அது 8 நாடுன்ற இடத்துல அதான் யதார்த்தமாக கேட்குறாங்க. வானம் பொழிஞ்சிட்டு இருக்கிறா, நாங்கள் விளையுது, நாங்கள் உழைக்கிறோம், நாங்கள் வேர்வு சிந்துறோம், நாங்கள் கஷ்டப்படுறோம், நீ யார் இங்கே வந்து என்கிட்ட வரி, இதில் என்ன உனக்கு பாத்தியம் என்ன இருக்குது, யார் நீ எனக்கு அப்படின்னு கேட்டதா அவனுடைய குறிப்புகளில் எழுதி வைக்கிறான். கேட்டு ஒரு யுத்தம் வருது, நாங்கள் எங்கள் படை பெரிய அளவில் எங்களுக்கு இழப்பு வருது, படைக்கு இழப்பு வருது, நாங்கள் பின்வாங்குறோம், பிறகு போய் படையெடுத்து அடித்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் பதிவு பண்ணியிருக்கிறான். இந்த வரலாற்று தகவலை கட்டபொம்மன் வசனம் பேசுனதா கொண்டு சினிமாவில் இணைக்கிறப்ப இன்னைக்கு நாடு முழுக்க வீரபாண்டிய கட்டபொம்மன் இந்த வசனத்தை பேசினான்னு அடையாளமாக முதலமைச்சரே அது இன்னைக்கு பேசுகிறாருன்னா அப்போ எந்த அளவுக்கு இது தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ பராசக்தியை பார்க்க அப்படி இங்கே வரும். பராசக்தியை பார்க்குற இளைஞர்கள் இன்னொரு 10, 15, 20 வருஷம் கழிச்சு இந்த தலைமுறை என்ன இருக்குன்னா, எல்லோரும் சேர்ந்து நாங்கள் போராடணும். பேசுவாங்களா பேச மாட்டாங்களா?